வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷம் தருகின்ற செய்தி தான் பார்க்க போறோம். யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு, எனக்கு. தமிழ்நாட்டில் ஊழல் செஞ்சுட்டு விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்னு பயந்துகிட்டு பதுங்கி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் சந்தோஷம் தருகின்ற செய்தி தான். ஒட்டுமொத்தமாக திமுக காரனுக்கு சந்தோஷம் தருகின்ற செய்தி. திமுக காரனுக்கு சந்தோஷம் தருகின்ற செய்தினா உனக்கும் எனக்கும் எப்படி சந்தோஷம் தருகின்ற செய்தியா இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. அதையும் நான் சேர்த்தே விளக்குறேன். ஆனா நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்கணும். அதுக்கு முன்பாக நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நம்முடைய RS பாரதி அவர்கள் பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோவில் வந்து ஒரு சிறு பகுதி தரேன், பார்த்துட்டு வாங்க. நாய்க்கு பிஸ்கெட் போட்ட வாலாட்டுவதை போல இன்னைக்கு கோபால்சாமி சொல்கிறார், திமுகவும் பாஜகவும் ரகசிய ஒப்பந்தம். ஒன்று மட்டும் சொல்றேன் கோபால்சாமி, நாங்க எந்த ரகசிய ஒப்பந்தமும் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வச்சா வச்சுட்டு போற. நீ யார் கேட்கறதுக்கு? நீ யார் கேட்கறதுக்கு? ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், பிஜேபி அரசை மிக கடுமையாக விமர்சித்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். மோடி இந்த தேர்தலில் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? ஸ்டாலின் இஸ் a known enemy. அவர் நம்ம கொள்கையை ஏற்றுக்க மாட்டார், அவர் நமக்கு விரோதி. ஆனால் நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளை குடிபறித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று பேசக்கூடிய அளவுக்கு அரசியல் இந்திரா காந்தி அம்மையாரே கலைஞருக்கு திமுக பற்றி சொல்லியிருக்கிறார். எதிர்த்தால் தீவிரமாக எதிர்ப்பார்கள், ஆதரித்தாலும் உறுதியாக ஆதரிக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக சொல்லுங்க. நம்ம RS பாரதி அவர்கள் என்ன சொல்றாரு? வைகோ அவர்களை பார்த்து பாஜக திமுக கூட்டணி வச்சா உனக்கு என்ன அப்படின்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறாரு. ஏண்டா, அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி வைக்கின்ற போது தமிழகத்துக்கு எதிரான கூட்டணின்னு பேசின, தமிழகத்தை அடகு வைக்க போறீங்களா அப்படின்னு பேசின. அதிமுக பாஜக கிட்ட அடிமையாரத பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா தமிழக மக்களை கொண்டு போய் நீ அடகு வைக்க பாக்குற பாரு, அதான் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தொடங்கின கட்சி, ஜெயலலிதா உருவாக்கின கட்சி, என்னத்த ஜெயலலிதா கட்சியை உருவாக்கி பெருசா வளர்த்தாங்க நமக்கு தெரியல வச்சுங்களா. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், தொடர்ந்து வெற்றி பெற்றார்கள், அதனால சொல்றாங்க போல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்பேற்பட்ட கட்சியை பாஜகவில் கொண்டு போய் சேர்க்க பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சனம் செய்த திமுக காரணங்க இன்னைக்கு திமுக பாஜக கூட்டணி உருவாக போகுதுன்னு நம்ம வைகோ அவர்கள் பேசினா, நாங்க கூட்டணி வச்சா உனக்கு என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு RS பாரதி. இதே அதிமுக காரன் கேட்கும் போது ஒட்டுமொத்த ஊடகத்தையும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக பேச வச்சானுங்க. இன்னைக்கு திமுக பாஜக கூட்டணி உருவாக போகுது, அது ஊரறிந்த ரகசியம். அது திமுகவில் ஊழல் பண்ணிட்டு விஜய் நடவடிக்கை எடுப்பாங்களோ அப்படின்னு அஞ்சு எங்கேயோ ஒரு இடத்துல பதுங்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மோடி காப்பாற்றுவார் என்பதனால ஓரளவுக்கு சந்தோஷம் வந்திருக்கும். நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பாஜக பாசிசம், தீண்டத்தகாத கட்சி, தமிழுடைய உரிமையை பறிக்கக்கூடிய கட்சி. இங்க தமிழ்நாட்டில் கால் உண்டுனா மதவாதம் வந்துடும். வட இந்தியாவில் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், தமிழ்நாட்டில் ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் மதவரி கால் ஊன்றாது, பாஜகவும் கால் ஊன்றாது அப்படின்னு கூவுனாங்கல்ல. இப்போ அந்த பாசிசத்தை, அந்த பாஜகவை சிகப்பு கம்பள வரவேற்புடன் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர போறாங்க. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இனிமேதான் பாஜகவை பாசிட்டிவா பார்க்க போறாங்க. அதிமுக பாஜகவை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணிச்சு. ஆனா ஊடகத்தினுடைய சப்போர்ட் இல்லாதனால பாஜகவை தமிழக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க முடியல. இப்ப திமுகவுக்கு ஊடகம் ஆதரவா இருக்குது, பாஜகவை எல்லா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துருவாங்க. திமுக காரனே பாஜகவுக்கு நல்ல இமேஜ உருவாக்கிடுவான். பாஜக தமிழ்நாட்டில் வரணும், இந்துத்துவ சக்திகள் வந்து பாத்தீங்கன்னா தலை தூக்க வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல மதம் மாற்ற கோஷ்டி இருக்கு பாரு, அவங்க அராஜகம் தாங்கவே முடியல. ரெண்டாவது, என்னவோ மாட்டுக்கறி மட்டும்தான் உலகத்துல துன்ற மாதிரியும், இல்ல தமிழனுடைய ஆதி உணவு மாட்டுக்கறி என்பது மட்டும்தான் வந்து மாட்டுக்கறிய ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுப்பதற்காக பாஜக எப்படா உள்ள வரும்? கோயில் நம்பிக்கையை இழிவா பேசிட்டே இருக்கிறானுங்க திமுக காரனுங்க.
அவங்களுடைய வாயை அடைப்பதுக்கு எப்படா பாஜக வளர்ந்து வரும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு திமுக பாஜக கூட்டணி உருவாவதுனால தமிழ்நாட்டுல பாஜகவை திமுக காரனே கொண்டு வரான். அதனால இந்துத்துவா மட்டும் கிடையாது, நம்முடைய சமய நம்பிக்கை ஓரளவுக்கு காப்பாற்றப்பட போகுது. அந்த விதத்துல நம்மளாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். முழுக்க முழுக்க தன் குடும்பத்தினுடைய நிலைமையை எண்ணி தன் கட்சி அழிவை நோக்கிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்றதுனால வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் இல்லாம எப்படி திமுக தேர்தலை சந்திப்பது அப்படின்றதுக்காக பாஜக வைக்கின்ற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு திமுக பாஜக கூட்டணி உருவாக போகுது. அதை எந்த அளவுக்கு நார்மலைஸ் பண்றானுங்க பாருங்க. பாஜகவுடன் வேற யாருன்னா கை கோர்த்தா அவ்வளவுதான், தமிழ்நாடே குட்டுசோரா போச்சுன்னு கதறுவானுங்க. இப்ப இவனுங்களே வந்து பாஜகவுடன் கை கோர்க்கின்றார்கள். அந்த விதத்துல நமக்கும் மகிழ்ச்சியான செய்தி தான், ஊழல்வாதிகளுக்கும் மகிழ்ச்சியான செய்தி தான், திமுக குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியான செய்தி தான். ஆனா யாருக்கு கெட்ட செய்தி? காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு கெட்ட செய்தி, விஜய்க்கு கெட்ட செய்தி. அதனாலதான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, பாருங்க, தொகுதி மறுவரையறைய திமுக ஆதரித்தால் இப்ப தோல்வி அடைஞ்சிருக்கு பாரு, அதை விட மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் சொல்றார். 1967 காங்கிரஸ் கட்சியானது மண்ணை கவ்விசி அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க துப்பில்ல. திமுக தோல்வி அடைவதை பற்றி இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி சொல்றாங்களாம், கணித்து சொல்றாங்களாம். பாஜக கொண்டு வருகின்ற தொகுதி மறுவரையறையை ஆதரித்தால் இப்ப தோல்வி அடைந்ததை விட அதிகமா தோல்வி அடையுமா. இவர் கணிச்சிட்டாராம். காங்கிரஸை வளர்ப்பதுக்கு துப்பு கிடையாது, எவன் முதுகிலையாவது ஏறி பயணப்படலாம் என்று நினைக்கிறீங்க. இப்ப கூட சரி, காங்கிரஸ் பலமா இருக்குதுன்னு சொல்லல கார்த்திக் சிதம்பரம், தவேகா கூட்டணி பலமா இருக்கிறது. எங்க கொள்கை நிலைப்பாட்டுல தவேகா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் உறுதியா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு. மொத்தமா திமுகவுக்கு 22 எம்பிக்கள் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? தவேகா கூட்டணியில எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க, அதுல இருக்கின்ற கட்சிகள் கிட்ட எத்தனை எம்பி இருக்குது. அதனால காங்கிரஸ் கட்சிக்காரெல்லாம் கதறிய சாக வேண்டியதுதான். இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மத்திய அமைச்சர்களை திட்டக்கூடாது, ஃபர்ஸ்ட் பாஜகவை திட்டக்கூடாது, காங்கிரசுடன் உறவே கூடாது. அதுல எப்படி சொல்லியிருக்காரு தெரியுமா? எந்த ஒரு விவாதங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விவகாரங்களா இருந்தாலும் சரி, நாடாளுமன்றத்தில் பொது வெளியில காங்கிரசுடன் கூட்டே தேவையில்லை, மாநில உரிமையா நம்மளே போராடிக்கலாம் தனித்து. அதனால தயவு செய்து காங்கிரசுடன் வந்து எந்த விதத்திலும் பாராளுமன்றத்துக்குள்ள பொது வெளியில ஒட்டு வேணாம், உறவு வேணாம், அவங்களை கழிச்சு விட்டுருங்க அப்படின்னு தெளிவா சொல்லி இருக்கின்றார். சரிப்பா, பாராளுமன்றத்துல நமக்கு பெரிய பலம் வேணுமே, என்ன பண்றது அப்படின்னு போது மாநில கட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாநில உரிமைக்காக போராடும், அந்த கட்சிகளுடன் சேர்ந்து நம்ம போராடிக்கலாம். அதுக்காக காங்கிரஸ் கட்சியுடன் சேர்ந்து போராட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. காங்கிரஸ் கட்சியை ஏறெடுத்தும் பார்க்காதீங்க, எங்க கிடைச்சாலும் சரி வெளுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் எம்பிக்கள் கூட்டத்தில். இப்ப திமுக ஐடி விங்ஸ் ஆனது என்ன சொல்லுது தெரியுமா? இந்த புகைப்படத்தை பாருங்க. இப்படி நம்ம ஸ்டாலினும் மோடி அவர்களும் நெருக்கமா இருக்கக்கூடிய புகைப்படத்தை எல்லாம் பதிந்து தமிழ்நாட்டில் உரிமைனா என்னன்னு தெரியாத பல அடிமை கூட்டங்கள் இருக்குது, கொள்கைனா என்னன்னு தெரியாத பல மூட கூட்டம் இருக்குது. அந்த மூட கூட்டத்துக்கெல்லாம் அறிவுரை சொல்றதுக்கு நம்ம கொள்கையை தூக்கி சுமக்கணுமேனா இத்தனை ஆண்டு காலமாக நாம யாருக்கு அடிமையா இருக்கிறோம் என்பதை சொல்லி சொல்லி பார்த்தோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூடர் கூட்டம் அடிமையை பற்றியும் தெரிந்து கொள்ளல, கொள்கையை பற்றியும் புரிந்து கொள்ளல. இப்போ நாம மட்டும் கொள்கையை தூக்கி சுமக்கணுமா? அந்த கொள்கையினால நம்ம பெற்றது என்ன அப்படின்னு வந்து எழுதுறாங்க திமுக ஐடி விங்ஸ்ல. ஏன் எழுதுறாங்க? சிம்பிள். என்னையா பாஜக எதிர்ப்பு தானே உங்க கொள்கை அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த கொள்கை புடலங்கா பற்றி எல்லாம் இங்க பேசாது. இத்தனை நாளும் கொள்கையுடன் இருந்துமே எவனா ஆதரிச்சிங்களா? கொள்கையுடன் பாஜக எதிர்த்தமே, நீங்களாம் எதிர்ப்புக்கு எங்களா கூட வந்தீங்களா? அதனால நாங்க மட்டும் கொள்கையே பேசியிருப்போம், அடுத்தவெல்லாம் கொள்கையே இல்லாம அவங்க கூட்டு சேர்ந்து ஓஹோன்னு வளருவான். ஒண்ணுமில்ல, விஜய்க்கு அரசியல் அனுபவமே கிடையாது, ஆட்சி கட்டில ஏற்றாரு, ஆனா எங்களை வச்சு செய்யறான். எவனாவது காப்பாத்துறீங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாங்க காப்பாற்றணும்.
ஏன்னா குதிரை பேர வழக்குல அந்த ஆளுடைய பெயரும் இருக்குதான். ஏன்னா கைதானவங்க அத்தனை பேரும் யாருடைய சொல் பேச்சு கேட்டு செயல்பட்டோம் அப்படின்னு போது செந்தில் பாலாஜி காரணம் காட்டுறாங்க. செந்தில் பாலாஜி பிடிச்சி விசாரிக்கும் போது நான் உதயநிதியுடைய சொல்படி தான் நான் செயல்பட்டேன்றாங்க. அப்போ இந்த குதிரை பேர வழக்குல அங்க போய் இங்க போய் கடைசியில உதயநிதி ஸ்டாலினுடைய கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குது. இப்ப சொல்லுங்க, திமுக இப்ப கொள்கையை பார்க்கணுமா, பார்க்க கூடாதா? பாஜக கூட்டணி வைக்கணுமா, வைக்க கூடாதா? அதனால்தான் RS பாரதி சொல்றாரு, தபார் எதிர்த்தோம் என்றால் வலிமையாக எதிர்ப்போம், ஆதரித்தோம் என்றால் வெளிப்படையாக ஆதரிப்போம். வைகோலா எங்களுக்கு இந்த கிளாஸ்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ மொத்தத்தில் தமிழ்நாடு முழுவதும் தமிழக மக்களுக்கும் சிறுபான்மையிற்கும் பாஜக மற்றும் திமுக கூட்டணி உருவாக போது எதிர்ப்பு வருதா ஆதரவு வருதா அப்படின்றதுக்காக சின்ன சின்ன செய்திகளை கசிய விடுறாங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் பாஜக விஜய் நடவடிக்கையில் இருந்து நம்ம எல்லாம் காப்பாத்துறோம் அப்படின்னு ஊழல்வாதிகள்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. திமுகவும் அடுத்த தேர்தலுக்கு மோடி தான் வெற்றி பெற போறாரு. அமைச்சரவையில இடமும் கிடைச்சிடும். ஒண்ணு. ரெண்டாவது, நாம எல்லா விதத்திலும் தப்பிச்சும் போயிடுவோம். மூன்றாவது, திமுக கூட்டணி மீண்டும் பெரிதாக உருவெடுக்கும். திமுக கூட்டணி இல்லாம தேர்தலை சந்தித்ததே கிடையாது. அடுத்து வருகின்ற தேர்தலாம் கூட்டணி இல்லாம எப்படி நம்ம சந்திக்கிறது அப்படின்னு பயந்தவங்களுக்கு பாஜக தனியே வந்து தொகுதி மறுவரை மற்றும் பெண்கள் இட மசோதா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா, இவை இரண்டையும் பார்லிமெண்ட்ல கொண்டு வரதுனால கண்டிப்பா திமுக ஆதரவு பாஜக தேவை. அவங்களே இறங்கி வராங்க. இந்த அரிய வாய்ப்பை, கூட்டணிக்கான வாய்ப்பை திமுக விட்டுருமா? பாஜக பொறுத்த வரைக்கும் சில ஆஃபர்கள் கொடுக்குறாங்க. அதை கார்த்திக் சிதம்பரமே சொல்றார், டபார் இப்ப மட்டும் தொகுதி மறுவரையை நீங்க ஆதரிச்சீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துருவோம், தவேக ஆட்சியானது ரொம்ப நாள் நீடிக்காது, நம்ம அப்புறம் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ரொம்ப நாள் தவேக ஆட்சி நீடிக்க கூடாது. அதோட தவேகாவுடைய நடவடிக்கையில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளணும். கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திக்க முடியாது. திமுக கூட்டணியும் உருவாயிடும். அதனால இன்னைக்கு திமுகவினர் தான் மற்றவரை விட ரொம்ப குஷியா இருக்காங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் மனதுல நம்மளை எதிர்மறையா சித்தரித்து விட்டார்கள். அண்ணாமலை இறக்கி பார்த்தோம், அதுவும் வேலைக்காவல. இப்ப திமுக காரனே சமூக வலைதளங்கள் வளர்ந்திருக்கிற இந்த தருணத்துல நம்ம கூட கூட்டணிக்கு வரேன்றான். ஏன் வேணான்னு சொல்லுவானே? அதனால இப்போ திமுக பாஜக கூட்டணி உருவாக போகுது. பாஜக பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நாடாளுமன்றத்துல வெளிநடப்பு செய்து விட்டால் கூட எங்களுக்கு போதும், அந்த 2 மசோதாவும் வந்து பார்த்தா நிறைவேறிவிடும், அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நடவடிக்கையிலிருந்து உங்களை நாங்க காப்பாற்றுறோம் அப்படிங்கிறாங்க. அதனால எப்படியோ மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ திமுக பாஜக கூட்டணி உருவாக போகுது என்பது நன்றாக தெரிகிறது. எப்படிப்பா ஆதரிக்க முடியும்? ஏற்கனவே அவங்க தான் அதெல்லாம் எதிர்த்துட்டாங்களே, தீர்மானம் எல்லாம் போட்டாங்களே. அப்படின் போது நாங்க சொன்ன திருத்தத்தை ஏத்துக்குச்சு பாஜக, அதனால நாங்க ஆதரிச்சு விட்டோம் அப்படின்னு அடிச்சு விட்டுருவாங்க திமுக காரங்க. அதனால இன்னும் 2 நாள்ல நாளைக்கு கூட்டத்தொடரா, நாளைக்கே பார்த்துடலாம். எப்படி பார்க்கலாம்? மேகதாது அணை தொடர்பாக விவாதிப்பதற்கு நாங்க மனு கொடுத்தோம், அதை விவாதிக்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டார்கள், அதனாலே நாங்க பாஜக பக்கம் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலையை தலைக்கீழ மாத்துருவாங்க. பாஜக திமுக இணக்கமான உறவு வந்துடும். இதுல வருத்தப்பட போறது அதிமுக தான் நினைக்கிறேன். நடாவனுங்க நம்மளை கட்டி விட்டானுங்களே ஆபத்தான தருணத்துல. அவனுங்க ஆபத்தா இருக்கும் போதெல்லாம், அவங்க ஆபத்துல இருக்கும் போதெல்லாம் நாம காப்பாற்றணும். இப்ப நம்மளை கட்டி விட்டானுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிமுக தான் வருத்தத்தில் இருப்பாங்க. இருந்தாலும் பாஜக தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதனால அவங்களும் குஷியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.